வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏழிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது. மழையுடனான வானிலையால் தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ள பாடசாலைகள். வெள்ளத்தில் சிக்கிய மாணவன் சடலமாக மீட்பு. ஜூன் 9 மோடி பதவியேற்பு. புதிய ராஜதந்திரிகள் நற்சான்றுகளை கையளித்தனர். மைத்ரியின் மன்னிப்பு செல்லுபடியற்றது, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. புதிய மின்கட்டண விவரத்தை வெளியிட்ட அமைச்சர் கஞ்சன விஜயசேகர. இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் 70 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது டிங்கி படகில் இருந்து 31 பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி 28 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மழையுடனான வானிலை காரணமாக 120 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கம்பகா கல்வி வலயத்திற்குட்பட்ட 24 பாடசாலைகளும், கலனி கல்வி வலயத்திற்குட்பட்ட 14 பாடசாலைகளும், நீர்கொழும்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றும், கொரணை கல்வி வலயத்திற்குட்பட்ட 21 பாடசாலைகளும், மத்தும கல்வி வலயத்திற்குட்பட்ட 9 பாடசாலைகளும் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. இதேவேளை கொடிகாவத்த மற்றும் கொலனாவ கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகள் மற்றும் முகாம்களாக செயற்படும் பாடசாலைகளும் இன்று மூட என மேல் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கொழும்பு மற்றும் பிலியந்தலை கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகள் இன்று திறக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட உள்ளன. ரத்தினபுரி கல்வி வலயத்துக்கு உட்பட்ட ரத்தினபுரி, குறிவிட்ட மற்றும் எகலியகொட வலயங்களுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நிவித்திகல பாடசாலைக்குட்பட்ட எலாபாத்த மற்றும் அயகம பிரிவுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அங்குருவ தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நேபட நியூச்செட்டல் தோட்டத்தில் வசித்து வந்த பாடசாலை மாணவர் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கியதாக நேற்று தெரிய வந்தது. பின்னர் அங்குருவ தோட்ட போலீஸ் பிரதேசத்தில் உடுவர கிராம சேவகர் பிரிவில் 17 வயதுடைய பாடசாலை மாணவனின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருந்தது. சடலம் கொரணை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு அங்குருவ தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை ஜூன் மாதம் 9ஆம் தேதி பதவியேற்கும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் புதன்கிழமை சந்தித்து நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வென்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அதிகபட்சமாக 240 இடங்களில் வென்றது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் 16, பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் அகிய ஜனதா தளம் 12 இடங்களை கைப்பற்றின. பெரும்பான்மைக்கு தேவைப்படும் எண்ணிக்கையான 272 இடங்களை பாஜக தனியாக கைப்பற்றாத நிலையில் தெலுங்கு தேசம், அகிய ஜனதா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது மற்றும் அமைச்சரவை இடங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் புதன்கிழமை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வரும் அகிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார், மகாராஷ்டிர முதல்வரும் சிவசேனை தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே, லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் ஸ்ராக் பஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்து கூட்டணி கட்சிகள் கடிதங்களை அளித்ததாக தகவல்கள் தெரிவித்தன. நாட்டின் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் ஏழைகளின்
நலனுக்காக பணியாற்றும் புதிய அரசின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டும் தீர்மானம் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அந்த தீர்மானத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போராடி வெற்றி பெற்றதில் நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மக்கள் நல கொள்கைகளால் நாட்டின் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்துள்ளதை மக்கள் அறிந்துள்ளனர். மீண்டும் அமையவிருக்கும் புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதன் பாரம்பரியத்தை பாதுகாத்து நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பணியாற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை பணிகள் இதைத் தொடர்ந்து நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அதன்படி பாஜகவின் புதிய மக்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதில் மக்களவை பாஜக குழு தலைவராக நரேந்திர மோடி 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அன்றைய தினமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க நரேந்திர மோடி உரிமை கோருவார். முறைப்படி பெரும்பான்மை ஆதரவு பெற்ற கட்சியின் தலைவர் என்கிற அடிப்படையில் நரேந்திர மோடியை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். இதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பார். தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னதாக இந்த பதவியேற்பு விழா ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமைச்சர்கள் பட்டியல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பதவியேற்பு விழா 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர மாநில அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. அதிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்ட 5 உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் 9 தூதுவர்கள் நேற்று கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். நியூசிலாந்து, சைப்ரஸ் குடியரசு, மாலைதீவுகள், சியரா லியோன் குடியரசு மற்றும் மொரிஷியஸ் குடியரசு என்பவற்றுக்கான உயர்ஸ்தானிகர்களும் குவாத்தமாலா குடியரசு, அல்ஜீரியா மக்கள் ஜனநாயக குடியரசு, எஸ்டோனிய குடியரசு, லாவோஸ் மக்கள் ஜனநாயக குடியரசு, கொலம்பியா குடியரசு, துருக்கி குடியரசு, அயர்லாந்து, கெலனிக் குடியரசு மற்றும் பல்கேரியா குடியரசு ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த புதிய உயர்ஸ்தானிகர்களை மற்றும் தூதுவர்களை வரவேற்பதற்காக கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் ஒரு சிறிய விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நற்சான்றிதழ்களை பெற்றுக் கொண்ட பின்னர் புதிய உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் ஷமந்த ஜெயமகா என்ற பிரதிவாதிக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தீர்மானம் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குறித்த பிரதிவாதியை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனுதாரருக்கு மைத்திரிபால சிறிசேன 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட யுவதியின் தாய் மற்றும் தந்தைக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டை வழங்குமாறு மைத்திரிபால சிறிசேனவிற்கு மற்றொரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் தற்போது வெளிநாட்டில் உள்ள பிரதிவாதியை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சாசனங்களை பயன்படுத்தி இலங்கைக்கு அழைத்து வர தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது மற்றும் செல்லுபடியற்றது என தீர்ப்பளிக்குமாறு கோரி பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பை எஸ் துரைராஜா, ஜசந்த கோதாகுட மற்றும் ஜனக்தி சில்வா ஆகிய 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன்படி வீட்டு பாவனை நுகர்வோருக்கு மேலும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். இதன்படி 0 30க்கு உட்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 8 ரூபாயிலிருந்து 6 ரூபாவாகவும் 30 தொடக்கம் 60 அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 9 ரூபாவாகவும் 60 தொடக்கம் 90 இடைப்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 18 ரூபாவாகவும் 90 தொடக்கம் 180 அலகுக்கு உட்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாவாகவும் குறைக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜாலரசன் வானொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை யாவும் நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் சந்திப்போம். வணக்கம்.